கன்னிராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழ்வு மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 8வது மாதம் கார்த்திகை மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது சூரியன் விருச்சிக ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் கார்த்திகை மாதம். விருச்சிகம் என்பது காலச்சக்கரத்துக்கு 8வது ராசி. 8ஆம் இடம் என்பது மறைபொருள் ஞானம். மறைபொருள் ஞானம்னா யாராலும் எளிதில் தெரிந்து கொள்ள முடியாத ஞானம். அதாவது எல்லா உயிர்களிடத்திலிருந்தும் அவை எளிதில் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு பரம்பொருள் சிவபெருமான் இந்த மாதம் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி தீப்பிழம்பாக திருவண்ணாமலையிலே அடியும் முடியும் காணாதவாறு காட்சி தந்தது. ஆக இந்த மாதம் கார்த்திகை தீபம், திருவண்ணாமலை தீபம் இந்த மாதம் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. அதாவது செல்வத்தாலேயோ அறிவாலேயோ அறிந்து கொள்ள முடியாத பொருள், அன்பாலே மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய பொருள். அதாவது அறிவாகிய பிரம்மா பறவையாகி முடியை காண செல்கிறார். செல்வமாகிய திருமால் பன்றியாகி அடியை காண செல்கிறார். யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதாவது செல்வம் கூட ஒரு கட்டத்தில் ஒத்துக்கும், தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு. ஆனால் அறிவு ஒத்துக்காது, விதண்டாவாதம் பேசும், பொய் பேசும். அதுதான் பிரம்மா. ஆக அப்படிப்பட்ட பரம்பொருளை இந்த மாதம், அதாவது கார்த்திகை மாதம் வரக்கூடிய எல்லா திங்கட்கிழமையும் சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய சகல பாவ தோஷங்களும் நிவர்த்தியாகி முக்திக்கு வழிவகுக்கும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்திலே கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகங்கள் இருக்கிறது? உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்கு அதிபதி 1க்கும் 10க்கும் உடைய புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செஞ்சிருக்கிறார். முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், கையெழுத்து, ஒப்பந்தம், நமக்கு வரக்கூடிய நல்ல செய்தி. அதாவது 3ஆம் இடம்ங்கிறது ஒப்பந்தம், கையெழுத்து. புதன் உங்கள் ராசிநாதன் தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்துக்கெல்லாம் அதிபதியே. ஆக புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கையெழுத்து ஒப்பந்தம் மூலமாக லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். அதாவது தகவல் தொடர்பு மிகச்சிறப்பாக இருக்கும். இளைய சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி அக்கம் பக்கத்துக்கு வீட்டுக்காரங்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது. தொழிலிலே புதிய முயற்சி எடுத்து அந்த தொழிலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. ஏன்னா 3ஆம் இடங்கிறது வெற்றி ஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அவர் போய் அங்கே இருக்கார் அப்படின்னா தொழிலே புதிய முயற்சி, வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழில் வளர்ச்சி மிகச்சிறப்பாக, தொழில் சம்பந்தமான ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் பெறக்கூடிய அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது. ராசிநாதன் 11ஆம் தேதி, இந்த மாதம் 11ஆம் தேதி வக்கரமாகிறார். வக்கரமாகிறார்னா 30ஆம் தேதி வரைக்கும் வக்கரகதியில் வக்கர முடிவு அடைகிறார். அதாவது வக்கரம் பெற்ற கிரகம் என்ன செய்யும்னா தன்னுடைய காரகத்துவ பலனை குறைச்சி ஆதிபத்திய பலனை செய்யும். இப்போ இங்கே ஆதிபத்திய பலன் வலுவாக தான் இருக்குது. 1க்கும் 10க்கும் அதிபதி 3ல் இருக்கார். அப்போ இந்த 3 வேலையும் மிகச்சிறப்பாக நடைபெறும். ஆக தொழில் சம்பந்தமான ஒப்பந்தம், கையெழுத்து, தொழில் வளர்ச்சி, தனக்கு இளைய சகோதர வழி லாபம், அதே மாதிரி புகழ், கீர்த்தி இதெல்லாம் மிகச்சிறப்பாக கிடைக்கும். அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கையும் மிகச்சிறப்பாக இருக்கும். புதன் உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் நல்ல நிலையிலேயே இருக்கிறார். குருவுடைய பார்வையிலையும் இருக்கிறார். மிகச்சிறப்பான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியும், 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், தொலைதூர பயணம், பாக்கிய ஸ்தானத்திற்கு அதிபதியுமாகிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் செஞ்சிருக்கிறார் 17ஆம் தேதி வரை. அதாவது 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். 4ஆம் இடங்கிறது வீடுன்னா சுக்கிரன் வீட்டுக்கு அதிபதி. ஆக புதிய வீடு கட்டக்கூடிய அமைப்பு, அல்லது வீட்டை ரிப்பேர் பண்ணக்கூடிய அமைப்பு, கிரகப்பிரவேசம் பெறக்கூடிய அமைப்பு, இல்லது இடம் நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களுடைய இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான அசையா சொத்துக்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் வாகன கிரகம், 4ஆம் இடம் வாகன ஸ்தானம், புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது பழைய வாகனத்தை போட்டுட்டு புதிய வாகனம் எக்ஸ்சேஞ்ச் செய்யக்கூடிய அமைப்பு, வாகனங்களை தொழிலாக செய்பவர்களுக்கு அதன் மூலமாக வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு. இதெல்லாமே மிகச் சிறப்பாக இருக்கிறது. அதாவது தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, தொலைதூர பயணங்களால் அனுகூலம், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 17ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். காதல் கிரகம் சுக்கிரன், காதல் ஸ்தானம் 5ஆம் இடம். புதிய காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 5ஆம் இடம் நம்மளுடைய சிந்தனை, செயல்திறன், பதவி ஸ்தானம்,
விளையாட்டு ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், புதிய பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, நம்மளுடைய சிந்தனை செயல்திறன்லாம் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு, மனதிலே ஒரு சந்தோஷமான நிலையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, குடும்பம் மகிழ்ச்சியில் இருக்கும். இந்த மாதம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாவது நடந்து குடும்பம் மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. சுக்கிரனும் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதி. 3ஆம் இடம் என்பது முயற்சி, வெற்றி, இளைய சகோதர ஸ்தானம். அதே போல் 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். இந்த 3க்கும் 8க்கும் உடையவர் யார் அப்படின்னா செவ்வாய். இந்த செவ்வாய் எங்கே இருக்கார்? லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம். 11ஆம் இடம் சித்தப்ப ஸ்தானம். 11ஆம் இடம் நெருங்கிய நட்பு வட்டாரங்கள். 11ஆம் இடம் என்பது நம்மளுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். ஆக அந்த 3க்கும் 8க்கும் உடையவர் 11ஆம் இடத்துல இருக்கிறார். இது ஒரு சிறப்பான நிலை. ஆனால் நீச்சமாகி இருக்கிறார். 21ஆம் தேதிக்கு பிறகு வக்கரகதியில் சஞ்சரிக்க போகிறார் அந்த செவ்வாய். அதாவது உச்சமாகிய கிரகம் நீச்சம் அடைஞ்சால் அது உச்சமான கிரகம் வக்கரம் அடைஞ்சால் அது நீச்ச பலனை செய்யும். அதுவே நீச்சமடைந்த கிரகம் வக்கரமானால் அது உச்ச பலனை செய்யும். அப்போ இந்த மாதம் செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தருகிறார். 8ஆம் இடம்ங்கிறது எதிர்பாராத நடக்கக்கூடிய நல்லதோ கெட்டதோ சொல்லக்கூடிய இடம். 11ஆம் இடம் லாபஸ்தானம். ஆக எதிர்பாராத லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு, திடீர் லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு, அதாவது திடீரென்று கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. 3ஆம் இடம் ஒப்பந்தம், இளைய சகோதரன் இல்லையா, அவங்க மூலயமா லாபங்கள், ஒப்பந்தங்கள் மூலமாக லாபங்கள், இளைய சகோதர வழி லாபங்கள். அதே போல் நம்மளுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, இது எல்லாமே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை, ஒரு திருவிழா போல் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. லக்னத்தில் கேது, ராசியில் கேது இருந்து கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுத்தாலும் இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. அதே போல் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தடுத்த அதிபதி, விரயஸ்தானத்து அதிபதி இல்லையா, இந்த விரயஸ்தானாதிபதி உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். குருவோட பார்வையில் சுப விரயங்கள் ஏற்படும். இளைய சகோதர வழி சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி புதிய ஒப்பந்தம் கையெழுத்து, இதுக்காக கொஞ்சம் விரயம் செய்யக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இருக்கிறது. அதனால் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. பொதுவாக நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி வந்து 3ஆம் இடம், ராசிநாதன் குருவோட பார்வையில் அங்கே இருக்கார் அப்படின்னா எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. செலவுகள் இளைய சகோதர வழி செலவுகள் இருக்கும், அதுவும் சுப செலவுகளாக இருக்கும். ஒப்பந்தம் புதிய கையெழுத்துக்காக அதிக செலவு செய்ய, பத்திரப்பதிவுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும், அதுவும் சுப செலவுகளாகவே இருக்கும். ஆக இந்த மாதம் உங்களுக்கு எல்லா கிரகங்களும் அனுகூலமான பலன்களையே தர இருக்கிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு. ஏன்னா எந்த கிரகமும் மறைவு கிடையாது. அதே போல் 12ஆம் இடத்து அதிபதி 3ல் இருக்கிறதும் ஒரு சிறப்பான பலன் தான், வெற்றியை சொல்லக்கூடிய இடம் தான். ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறப்பான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.